பிசிக்ஸா? ஆமாண்ணா. எப்படி இருந்துச்சு? கொஸ்டின்ஸ்லாம் ரெண்டு கொஸ்டின் தான் பிரிச்சுட்டாங்கண்ணா. ஏ பின்னு. ஓ, ஏ பார்ட் பி பார்ட்டா? ஓகே, ஏ டைப் பி டைப். ஆமாண்ணா, 1 மார்க் அப்படியே கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் மட்டும் மாத்தி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் மட்டும். ஓகே, கொஸ்டின் பார்ட் மனநிலை எப்படி இருந்துச்சு? மனநிலை நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. தூக்கம் தான் இருந்துச்சு. கொஸ்டின் நம்பர் கொடுக்க முன்னாடி நல்லா தூக்கம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஈஸியா? ஓகே, உங்களுக்கு எப்படி? ஈஸி தான். செம ஈஸியா. ஓகே ப்ரோ, நான் மனநிலை எல்லாமே மனநிலை காமா தானே இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. 5 மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? சாரி ப்ரோ, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிலாம் எதுவும் கேட்ட மாதிரி இல்லைண்ணா. அப்படிலாம் எதுவும் கேட்ட மாதிரி இல்லை. எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? பாஸ் மார்க் 60 மார்க் வரும்ண்ணா. 60 மார்க் சேர்த்தா 60 மார்க். 70 வந்துருமா? என்ன எக்ஸாம் ப்ரோ? பிசிக்ஸா? கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சா? கொஸ்டின் பார்க்கறது மனநிலை எப்படி இருந்துச்சு? எழுதிடலாம், பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதிருக்கீங்களா? ஓகே, எத்தனை மார்க் வாங்குவீங்க? ஒரு 60. ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? அதெல்லாம் அப்படிலாம் மேக்ஸிமம் எல்லாமே சிலபஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்களா? ஓகே, எவ்வளவு கொஸ்டின் எல்லாம் மார்க் வாங்குவீங்க? 50 மேல வந்துடணும். 50 ஓ, அது எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? வந்துரும் ப்ரோ. 70 வரும் ப்ரோ. 40 வரும் 70க்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஆஃப் இயர்லி படிச்சாலே அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே வந்துரும் ப்ரோ எல்லாம். ஓகே, நேத்து நைட் உட்கார்ந்து படிச்சா பாஸ் ஆயிரலாமா? பாஸ் ஆயிடலாம் ப்ரோ. ஈஸியா பாஸ் ஆயிடலாம். மார்க் நேத்து நைட் உட்கார்ந்து படிச்சாலே எடுக்க முடியாது. படிச்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சாலே போதும். ஓகே, ரிப்பீட்டட் தான் கேட்டிருந்தாங்க. ரிப்பீட்டட் தான். தேங்க்ஸ்.